ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கைலேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கைலேண்ட் தான் இருக்கோம். ஸோ ஸ்கைலேண்டில் பாருங்கள், ஸோ தான் ஸ்கைலேண்ட். ஸோ இப்போ நைட்டு. ஸோ நைட்டில் இருக்கனால உங்களுக்கு ஸ்கைலேண்ட் அவ்வளோ தெரியாது. ஸோ நான் மார்னிங் காமிக்கிறேன். மார்னிங் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அது ப்ராப்பராக லோட் ஆகலை. ஸோ அதுதான் இப்படி இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், அப்படியே ஸ்கைலேண்ட் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மார்னிங் நான் மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் செம்ம அழகாக இருக்கும். இதுக்கு மேலே போனாலும் நம்ம அவ்வளோ தூரம் ஏறி போகணும். ஆனால் நான் செக் பாயிண்ட் வச்சுட்டேன். ஸோ அதனால் டெலிபோர்ட் கொடுத்தா நான் டேரெக்டாக அப்படியே மேலே போயிடுவேன். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, கீழே வந்துடாது கொஞ்சம் விட்டு தான் கீழே வந்துருப்பான். எனர்ஜி ஃபுல்லாக போயிருக்கும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஓகே, பட் நான் போய் கொஸ்ட் எடுப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே செஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டு ஒன்று, அப்புறமா இது கோல்டன் செஸ்ட்டு, அப்புறமா டைமண்ட் செஸ்ட்டும் இருக்குது. அப்புறமா என்னடா இது கையில் வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது பைப்பு கேஸ். ஓகே, இந்த பைப் நான் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போய் வாங்கினேன். அண்ட் அங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட் செஸ்ட்டு. ஓகே, இப்போ கொஸ்ட் எடுப்போம். ஸ்கை பண்டி தான் நம்ம பண்ண அடிக்கணும். லெவல் பண்ணால் 150 இருக்குமா, நம்ம பண்ணால் 179. ஓகே, ஸோ போய்ட்டு அவங்களை பார்த்தீங்கன்னா அடிப்போம். வேகமாக கீழே போவோம். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம பண்ணால் கீழே வந்துடுவோம். ஓகே, கரெக்டாக அங்கே போய்ட்றோம். எனர்ஜி வேறு வேஸ்ட் ஆகிடும் கேஸ். எனர்ஜி கொஞ்சம் வேஸ்ட் ஆனால் அவள் தான் பறக்க மாட்டேன், அப்படி கீழே வந்துடுவான். ஓகே, ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு போய் செஸ்ட் எடுப்போம். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ 9 10 தான் கிடச்சிருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு இவனுங்க எல்லோரையும் அடிப்போம். வாங்கடா, வாடா. ஸோ ரிவார்டு என்ன தரானுங்களா, ரிவார்டு $7,000. அப்புறமா எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 3,15,000 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா தரானுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த ஐலாண்ட் போகணுன்னா கூட நான் பண்ணால் லெவல் பண்ணால் 200 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பண்ணால் லெவல் 200 ரீச் பண்ணணும். அதனால தான் நான் ஆஃப்லைனில் பண்ணால் கொஞ்சம் விளையாட்ருக்கேன். ஓகேங்களா. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலில் பண்ணால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ பண்ணால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. இப்போ நான் இந்த பைப்புக்கு தான் லெவல் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ எப்பவுமே லெவல் தான் 49. இப்போ 49 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லெவல் ஏற்றினா நம்ம பண்ணால் இன்னொரு மூவ் பண்ணால் அன்லாக் ஆகிடும். அந்த 50. ஓகே கேஸ், இப்போ அந்த மூவ் பண்ணால் அன்லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இதை போடுவோம். ஓகே, அவனுக்குலாம் பறக்கிறானுங்க. அண்ட் இந்த ஸ்கைலேண்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவனுங்க நம்மளை தள்ளி விட்டுட்டே இருப்பானுங்க. ஒரு வேளை நம்ம இது மிஸ் ஆகி கீழே விட்டோன்னா அவள் தான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வரணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த சைடாக நின்று பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். ஏன்னா இவனை தள்ளி விட்றான். இவனை நம்மளால் அடிக்க முடியாது. அவனுங்களால நம்மளை அடிக்க முடியாது. இருந்தாலும் நம்மளை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்ருவானுங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸ்பான் ஆகிட்டானுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இவனை வச்சு எல்லோரையும் அடிக்கணும். இன்னும் 7 பேர் தான் கேஸ் அடிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர். ஆல்ரெடி இந்த ஒருத்தன் வந்தால் போதும். வேகமாக ஓகே, இவனுங்களை பார்த்தீங்கன்னா வேகமாக அடிப்போம். இவனுங்களாம் கொஞ்சம் பவராக இருக்கானுங்க. அதனால் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக தான் இவனுங்களை பண்ணால் குறையுது. நல்ல வேலை இவனுங்களால் நம்மளை பண்ணால் அடிக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எலிமெண்டல் ஃப்ரூட் இருக்கனால பறந்து போயிடறானுங்க. இந்த மாதிரி பவரை பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ண முடியல. இதை போய் கீழே விழுந்துறானுங்க. அப்புறம் திருப்பி ரீஸ்பான் ஆகி வரதுக்கே கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆனால் அதே ஹெல்த்தோடு தான் வரானுங்க. அது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகுறானுங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிப்போம். பைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் டேமேஜ் போகுது. ஏன்னா நான் அதை இன்னும் அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு வர 44 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே, ஸோ கொஸ்டின் முடிஞ்சிச்சா என்ன, இல்லை கீழே விட்டான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, எங்கடா கீழே விட்டீங்களா, நல்லா இங்கே தான் இருக்கானு. ஓகே, இங்கே தான் இருக்கானுங்க. பவர் பார்த்து யூஸ் பண்ண முடியல கேஸ். இருங்க, ஒரு பவர் போடுறேங்க பாருங்களேன். பாருங்கள், கீழே போய் விழுந்துட்டானுங்க. இப்போ திருப்பி இங்கே மேலே ஸ்பான் ஆகிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஸ்பான் ஆகிருக்கணும். எங்கடா ஓகே, ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டேன். இன்னொருத்தங்க இங்கே வாடா வேகமாடா. இவங்களை முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு அடுத்த ஸ்கை பண்டித்து அப்புறமா இன்னொருத்தன் டார்க் மாஸ்டராக அவனுங்க பண்ணா இருக்கானுங்க. ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா வேகமாக அடிச்சு காலி பண்ணிடலாம். ஓகே, ஸோ டோட்டல் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 3,15,000 பண்ணால் ஏறிடுச்சு. ஓகே, இப்போ நான் லெவல் 80 பண்ண வந்துட்டேன். ஸோ ஓகே, ஸோ போய்ட்டு நம்ம திருப்பி போய் கொஸ்ட் எடுத்து அவங்கள பார்த்திங்கன்னா
அடிக்கலாம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா போய் அடிப்போம். டார்க் மாஸ்டர். ஸோ அவங்களை போய் அடிக்கலாம். இது மேலே ஏறுறதுக்கே இது ரொம்ப இதுவாக இருக்குது. இதோ இங்கே தான் இருப்பானுங்க அந்த டார்க் மாஸ்டர்ன்றவனுங்க. இதோ இங்கே இருக்கானுங்க. ஸ்பான் ஆகலை. நான் கிட்ட போனால் ஸ்பான் ஆகணுங்க. ஓகே, போயிட்டு கொஸ்ட் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலில் பண்ணால் லைக் பண்ணிவிடுங்க கைஸ். நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ பண்ணால் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகேங்களா? கொஸ்ட் எடுக்கிறதுக்கான இடத்துக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த ஒரே க்ளவுட்ஸாக இருக்குது கைஸ். இங்கே அங்கே பாத்வே இருக்கா இல்லைன்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்படி பண்ணுறதுனால. ஓகே, செஸ்ட்டு ஸ்பானாக இருக்கா என்ன? இல்லை, செஸ்ட் இன்னும் இதுவாகலை. சரி, ஓகே, கொஸ்ட் எடுப்போம். டார்க் மாஸ்டர். எவ்வளோ லெவல் பண்ணால் இது 175. ரிவார்டு என்ன தரானுங்க? ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1500. அப்புறமா இது எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 4,50,000 எக்ஸ்பி பண்ணி தராங்க. அதோ இங்கே இருக்கணுங்களாண்டு எனர்ஜி காலியாக போகுது. இப்போ நான் எப்படியோ கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிட்டேன். இதோ இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுங்க தான் வந்து டார்க் மாஸ்டரு. இவனுங்க பார்த்தீங்கன்னா 8 பேர் நம்ம பண்ண அடிக்கணும். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. எனக்கு செஸ்ட்டை போயிட்டு நம்ம எடுக்கும். செஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டேன். ஓகே, நான் 8 பேரை பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஓகே, எல்லோரையும் கூப்பிட்டு வந்து அடிக்கலாம். ஆனால் என்ன, இவனுங்க வந்து பவர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க கேஸ். இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இவனுங்க வச்சுருக்காங்கல்ல, இதை வச்சு கீழே ஏதோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிறானுங்க. அவனுங்க அடிக்கும்போது செம்மையாக சவுண்டு கேட்டுருச்சு. நான் வந்து கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படி சவுண்டு கேட்குது. இது பத்தாததுக்கு நான் அடிக்கும்போது அந்த ஐஸ் ஃப்ரூட் வச்சு நான் வந்து அடிக்கும்போது இன்னும் அதிகமாக சவுண்டு பண்ண கேட்குது. நான் வந்து மியூட்டில் தான் பண்ண வச்சுருந்தேன் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஏன்னா இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா கேமோட ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸர் கொடுக்குற ஆடியோட ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து எந்த வீடியோவிலும் நான் வந்து பேக்ரவுண்ட் நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த தடவை எப்படியாச்சும் இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவலப் ஏற்றணும். ஸோ அதான் என்னோடய ஒரு கோலாகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து 55 பார்த்தீங்கன்னா இது குறையுது. ஆனால் இது பண்ணால் வேலைக்காக நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நானும் அடிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அந்த பைப் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக தான் டேமேஜ் பார்த்தீங்கன்னா எடுக்குது கேஸ். இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயே அடிப்போம். அதை லெவலப் பண்ணுறதுக்காக தான் நான் அடிக்கிறேன். ஏன்னா 1 lakh கொடுத்து வாங்கியிருக்கேன்ல, அது அப்படியே வச்சா நல்லாவா இருக்கும். ஸோ அதனால தான் 1 lakh கொடுத்து அதனால தான் நானே வச்சு லெவலப் பண்ணிட்டுருக்கேன். இல்லைனா நான் அப்படியே தூக்கி போட்டிருப்பேன். ஒரு $1,000 வாங்கினேன்னா அதை அப்படியே கிடக்கட்டும் அப்படி சொல்லி தூக்கி போட்டிருப்பேன். ஆனால் 1 lakh கொடுத்து வாங்கிட்டேன்ல, ஸோ அதனால தான். ஆக்சுவலாக இந்த அப்டேட்க்கு அப்புறமா வந்து இந்த பைப்பையும் இது ஒரு மாதிரி மாற்றிருக்கானுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த பைப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்மளோட நார்மல் அந்த வாட்டர் பைப்லாம் பார்த்துருப்பீங்களே, அதுவே ரஸ்ட்டாக ஆயிருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஏதோ ட்ராகன்லாம் இருக்கும்போது கோல்டன் ட்ராகன் இருக்க மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் கேஸ் இருக்குது. ஓகே, 2 பேரை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. 3 பேர். இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? இன்னும் ஒருத்தர் இருக்கான். அதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் ஸ்பான் ஆகிட்டிங்களாடா? ஆல்ரெடி. ஓகே, ஒன்று அடிப்போம். ஸ்பான் அதை கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேஸ். இவனுங்க அவன் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்பான் ஆகுறான். இவனுங்க டக்குன்னு ஸ்பான் ஆக மாட்டேங்கிறானுங்க. ஓகே, இது பண்ணால் இது பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வந்து எவ்வளோ லெவல் இருந்தால் இவனை அடிக்கணும்? எவ்வளோ லெவல் இவனுங்க? 175. நான் வந்து 176க்கு வந்து இவன்கிட்ட வந்து அடிக்க முடியலனாலே எனக்கு வந்து ஹெல்த் பண்ணால் குறையுது. 176 இருக்கும்போது எனக்கு வந்து ஹெல்த் குறையுது. அப்புறமா நான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டதுக்கப்புறமா எனக்கு அடிக்கிறது வந்து எனக்கு வந்து இது பண்ண முடியல. ஐயோ, லேக் ஆகுது. இப்போ லேக் ஆகுது சரியா? நான் இதான் சொன்னேங்க. இங்கே தான் செம்ம சவுண்டு அப்படியே லேக் ஆகுது என் ஃபோனு. ஐயோ, ரொம்ப லேக் ஆகுது கேஸ். ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனுங்களை அடிப்போம். எத்தனை பேர்? 5 பேர் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஓகே, இன்னும் இவனுங்க மட்டும் தான் இருக்கானு. இவனுங்க மட்டும் எப்படியாச்சும் முடிச்சிட்டா அவள் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த பைப்பு நல்லா தான் யூஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரில, பார்க்கணும். ஸோ அதான் தெரில, இது காசு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேனா இல்லைன்னு தெரில. ஓகே, ஸோ முடிச்சு விடுவோம். எல்லோரும் 1 HP அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் பைப் அடிக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் முடிச்சிடலாம். இவங்க 2 பேர் மட்டும் தான். இவங்க 2 பேர் முடிச்சிட்டா இவனுக்கு ஒருத்தன் முடிச்சிடுறா எப்படியாச்சு. அவள் தான் கேஸ். ஓகே, ஸோ கொஸ்ட்டு பண்ண கம்ப்ளீட்டட். ஓகே, அந்த செஸ்ட்டு ஸ்பான் ஆச்சு. என்ன செஸ்ட்டு ஸ்பான் ஆகலை. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இது எவ்வளோ அடிக்குது பார்த்துட்டு 46. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே சேருது.
ஏன்னு தெரில. சரி ஓகே, ஒரு வழியாக நான் பண்ண இந்த கொஸ்ட்டை பண்ணி நான் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 200 லெவல் பார்த்தீங்கன்னா போனோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அது ஆஃப்லைனில் விளையாடி நான் 200 லெவல் போயிடல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய், டேக் கேர்.